குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது குறிச்சிக்குளம் நிறைந்து மே 30 தண்ணீர் கடவு போய் கொண்டிருக்கிறது. கடந்த 36 நாட்களாக மனதுக்கு ரம்மியமாக இருக்கிறது. அதே சமயம் ஆகாய தாமரை அதிகமாக இருந்தது. மாநகராட்சி உதவியோடு அந்த ஆகாய தாமரை அனைத்தையும் சுத்தம் செய்து மேலே கொண்டு வந்து போட்டிருக்கிறதை காண முடிகிறது. அதேபோல் குளம் நிறைந்து தண்ணீர் காணப்படுகிறது. இங்கு மாச்சம்பாளையம் சைடு இன்னொரு 30% ஆழப்படுத்தினா இன்னும் நிறையா தண்ணீர் கொள்ளளவு கொள்ளும். ஆகவே அதையும் முயற்சி செய்ய வேண்டும். தற்போது சாக்கடை தண்ணீர் மிதந்து கொண்டு இருக்கிறது குறிச்சி குளத்திலே. அதை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆகாய தாமரை வராது. இந்த இடம் குனிமுத்தூர் பகுதியிலே தண்ணீர் வரும் இடத்திற்கு கொஞ்சம் மேல் கையிலே கடவு போகும் பாலம் இங்கே கட்டியிருக்கிறார்கள். இந்த வழியாகத்தான் தண்ணீர் குளம் நிறைந்து வெளியே செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பு ஆழமாக இருக்கிறதுனால தண்ணி எக்ஸ்ட்ராவே போயிடும். இது குளம் நிறைவுக்கு உண்டான லெவல் கட்டி இங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாரு, இந்த இடத்துல யாரோ உடச்சி விட்ருக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் இருந்து பார்க்குற போது நல்லாவே தெரியும். தண்ணீர் அந்த ஆழத்துக்கு பீச்சியை வெளியே அடிச்சிட்ருக்கு, 1 அடி ஆழத்துக்கு. அப்போது இந்த 1 அடி ஆழத்துக்கு தண்ணி வெளியே போயிருச்சுன்னா நம்ம குளத்தில் தண்ணி குறைஞ்சிரும். அதனால் மாநகராட்சி அந்த இடத்த ஏதாவது ரெடி மிக்ஸ் போட்டு உடனே அடைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற இடத்துல எல்லாம் ஆகாய தாமரை சுத்தமாக எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மாநகராட்சிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த சாக்கடை தண்ணீர் வராமல் பண்ணிங்கன்னா நம்ம குறிச்சி குளம் இன்னும் சிறப்பாக இருக்குது. இதுதானுங்க குளம் நிறைஞ்சு வழிஞ்சு போகிற இடம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 நாளாக போயிட்டுருக்குதுங்க. இப்போது இது அழகாக மரங்கள் நிறையா நட்டியிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது. கொஞ்ச நாள் விட்டால் ஆகாய தாமரை அப்படியே வந்துடுதுங்க. இதில் 1-2 ஆகாய தாமரை மிஞ்சினதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா அப்படியே 1 மாதத்தில் மறுபடியும் அதிகமாக வந்துடும். அதுக்கு ஒரே வழி சாக்கடை தண்ணி குளத்துக்குள்ளே வராமல் பாதுகாக்கிறதான். அப்போ தான் இந்த குளம் குறிச்சி குளம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாகவும் மக்கள் வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நீர்ப்பறவைகள் அங்கே நீந்திட்டு போகிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதே நிறையா பறவைகள் இந்த தீவு திடல்லையும் தங்கிட்டு மீன் சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் இந்த கொம்பு வெட்டி அதுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வளர வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறோம் மரங்களை. அப்படி ஒரு 10 மரம் வச்சுருக்குறோம். அந்த மரங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டுருக்குது. அப்படி வச்சுட்டா இந்த ஆடு மாடு கடிக்காமல் கொஞ்சம் பெரிய குச்சியாக வெட்டி வளர்த்துனோம்னா இன்னும் மரங்களை நம்ம கரையோரத்தில் நிறையா வைக்க முடியும். மரம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்களே மழை பொழிவு கிடைக்கும், பறவைகளுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடம் மாடு கட்டியிருக்காங்க பாருங்கள். அது வலது பக்கம் இருக்கிறது தான் தண்ணி கடவு போகிறது. இது அந்த நொய்யலில் போய் கலக்கக்கூடியதுங்க. குளத்துக்குள்ளே மதகு வழியாக வர்ற போது ராஜபாய்க்காலில் இந்த பாலத்து வழியாக எக்ஸ்ட்ரா வர்ற தண்ணி இதில் வழிஞ்சு கடவு போய் அப்படியே ஆற்று பாலத்தில் போய் சேர்ந்துருங்க. அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.